ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான ஒரு வீடியோ. நாளைக்கு நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்க போகுது ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ராசஸில், அது ஃபஸ்ட் ரவுண்டில். ஸோ அது சம்மந்தமான ஒரு ஃபைனல் ரிமைண்டர், ஒரு ஃபைனல் கைடன்ஸ். ஹோப் எல்லாருமே நீங்கள் எங்களுடைய பழைய வீடியோஸை பார்த்து, இன்னும் மற்ற நிறைய கரியர் கைடன்ஸ் கொடுக்குறவங்க கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒரு கிளாரிட்டி அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஃபைனல் மினிட், லாஸ்ட் மினிட் சொல்லுவாங்க 11th ஹவர் ப்ரிப்பரேஷன் மாதிரி 11th ஹவரில் உங்களை நம்ம ஒரு சின்ன ரிமைண்டர், ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, ஏதாவது மிஸ் ஆயிருந்தா இப்போ நீங்கள் கூட ஒரு முறை பார்த்துக்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸை பார்க்காம இருக்கவங்க ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும், ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வீடியோஸுடைய கன்சல்டேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றின ஒரு ஃபைனல் ரிமைண்டர். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? வழக்கமாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்கிற அதே விஷயங்கள்லாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவும் சரி, எங்கள் சேனலும் சரி, யாருக்கு பிற்காலத்தில் இல்லை கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது செகண்ட் ரவுண்ட் போகிற பின்னாடி செகண்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ கரண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற சேனல். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரெஸ்பெக்டட் பேரண்ட்ஸ், ஸோ நாளைக்கு 29/7 மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் டேர்னுக்கு உண்டான கவுன்சிலிங் ஆரம்பிக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது. இப்போ நமக்கு ஏற்கனவே ஷெடியூல் வந்துச்சு. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 200லேருந்து 179 கட் ஆஃப் வாங்கின மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 29லேருந்து 7-8 வரைக்கும் நடக்குது. அதேமாதிரி ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 178.97 142 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ 10லேருந்து 28 வரைக்கும் நடக்குது ஆகஸ்ட்டில். ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா 141.955லேருந்து 77.5 வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆகஸ்ட் 23லேருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் நடக்குது. இதுதான் நம்ம கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ உங்கள் ரவுண்ட் எதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து நீங்கள் அந்த டேட்டில் ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் செய்யும்போது பேரண்ட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ரொம்ப முக்கியமாக தயவு செஞ்சு கவனத்தோட, பொறுமையோட, பொறுப்போட நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் செய்யுங்க. We request you to do the counseling or choice filling more carefully, patiently and responsibly. Reason is very simple. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சாய்ஸும் உங்கள் ஃப்யூச்சரை சிறந்ததாகவும் வெற்றிகரமாக அமைகிறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி. ஏன்னா இந்த சாய்ஸஸ் தான் உங்கள் ஃப்யூச்சர் டிசைட் பண்ண போது. சாய்ஸஸ் எப்படி கொடுக்கணுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உங்கள் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து தரவரிசையில் எப்படி நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்குங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இஷ்யூ வெரி பிக் ப்ராப்ளம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் அவைலபிளாக இருக்கும். வேற ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப காஷியஸாக இருங்க. இது உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் எடுக்கிற மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது இங்கே ஏதாவது சின்ன ஸ்டெப் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா தென் யுவர் லைஃப் டோட்டல் வில் பி இன் ஏ வெரி பிக் ப்ராப்ளம். ஸோ நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப நிதானமாக உட்காந்து யோசிச்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கலந்து ஆலோசிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பண்ணுங்க. அதே மாதிரி பண்ணும்போது உங்களுடைய அகாடமிக் கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களால் என்ன படிக்க முடியும், எவ்வளோ படிக்க முடியும், எந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு சரியாக வரும், இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கரெக்ட் புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு அவசரப்பட்டு யாரோ சொல்கிற ஒரு தவறுதான வழிகாட்டுதல் எடுத்துக்கல, ஆலோசனை எடுத்துக்கிட்டு ரொம்ப அவசரமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. ஏன்னா 3 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. நிதானமாக உட்காந்து யோசிங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் அப்ரோச் பண்ணணும், எப்படி நீங்கள் லிஸ்ட் ரெடி பண்ணணும், எல்லாம் நம்ம வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். நான் மட்டும் போடலை, கண்டிப்பாக என்ன மாதிரி மாணவர்கள் மேலே அக்கறை உள்ள பல பேர் போட்டிருக்காங்க. ஸோ எந்த வீடியோ நீங்கள் யாரோட வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, எல்லாமே ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணுங்கிறது. ஸோ நாங்களும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம். ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்டே எடுத்து கொடுத்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அதனால் அவசரப்படாதீங்க. நீங்கள் உட்காந்து யோசிங்க. உங்கள் குழந்தைங்க கூட உட்காந்து யோசிங்க. அடுத்து நீங்கள் யார்கிட்ட கைடன்ஸ் கேட்குறீங்க, நல்லா படித்தவங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, உங்கள் குடும்பத்து மேலே அக்கறை இருக்கவங்ககிட்ட கைடன்ஸ் கேளுங்க. அவசரப்பட்டு யாரோ தவறாக சொல்கிற கைடன்ஸ் மேற்கொண்டு அவசரமாக சார்ஜ் பண்ணி ஸோ 3 டேஸ் இருக்குது. நிதானமாக பண்ணுங்கள். திரும்ப சொல்லிட்டு நிதானமாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா சார்ஜ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து ரொம்ப நிதானமாக கவனமாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் மேற்கொள்ள போகிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூச்சர் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் எங்கள் சார்பாக, எங்கள் சேனல் சார்பாகவும், எங்கள் குழுவின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஸோ ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பற்றின இன்புட்குள்ளே போகலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்ன பண்ணும் முதல்ல நீங்கள் டிஎன்ஏ லாகின் வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் லாகின் பண்ண உங்களுடைய யூசர் நேம் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி இந்த மாதிரி யூசர் ஐடி வரும். ஸோ இவங்க லாகின் ஐடி கொடுத்து உள்ள போயிட்டீங்கன்னா உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் அப்ளிகேஷன் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஐக்கான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுக்குள்ளார போயிடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 வகையான ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா காலேஜ் நேம் கொடுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காலேஜ் நேம் என்ட்ரு பண்ணி அந்த காலேஜ் நேரடியாக அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இல்லை நீங்கள் காலேஜுடைய கோட் நம்பர்னா கோட் நம்பர் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த 2 ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். இல்லை பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஏதாவது பிரான்ச் தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த பிரான்ச்சை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சாய்ஸஸ் செக் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் சாய்ஸஸ் பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டணும் அப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது ஃபில்டர். அதே மாதிரி கீழே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். என்ன அர்த்தம்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்காக உட்காடுறீங்க, டே 1 உட்காடுறீங்க. ஒரு நீங்கள் 50 சாய்ஸஸ் கொடுக்கலான்னு மனசில் பிளான் பண்ணிட்டீங்க. ஒரு 10-15 சாய்ஸ் கொடுத்த பிறகு சரி மறுபடியும் இன்னொரு ரீகன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த 10 அல்லது 15 சாய்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுத்தீங்களோ 1 2 3 4 எந்த ஆர்டரில் கொடுத்தீங்களோ அந்த ஆர்டரில் அப்படியே சேவ் ஆகிக்கும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். நீங்கள் மறுபடியும் செகண்ட் டே உட்காந்து ஸோ 60லேருந்து அடுத்தது 50 வரைக்கும் இருக்க மற்ற மீதி 35 ஆப்ஷன்ஸ் கொடுக்க நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 to 50 எனக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் 1லேருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் அர்த்தம். ஸோ சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்டுங்கிறது நீங்கள் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இதாக இருக்கும், அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி ரீஆர்டர் மை சாய்ஸஸ்னு ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் சாய்ஸஸ் ஃபஸ்ட் ஃபில் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் நிதானமாக உட்காந்து யோசிக்கிறீங்க. யோசிச்சு பார்த்தீங்களா நான் கொஞ்சம் ஒரு ஒரு பெட்டரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் சாய்ஸஸ் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய 5வது ஆப்ஷனை தூக்கி 3வது ஆப்ஷனாவோ இல்லை நீங்கள் வந்து 10வதாக வச்சிருக்க சாய்ஸை தூக்கி 5வது சாய்ஸாவோ சம்திங் மேலே கீழே நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா அது எல்லாமே நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சர்க்கிள் பண்ணி ரெட் கலரில் சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இந்த 2 விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியும். அதாவது சீட் அவைலபிலிட்டி அப்படின்னு காட்டும். நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு கீழே சீட் அவைலபிலிட்டி வரும். அந்த சீட் அவைலபிலிட்டி போய் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓசி எல்லாருக்குமே தெரியும். ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டி ரவுண்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஓசி அப்படிங்கிற சீட் வேகன்சி பொசிஷன் காட்டும். அட் த சேம் டைம் நீங்கள் எந்த கம்யூனிட்டி டர்னில் வரீங்களோ, எந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் வரீங்களோ, சப்போஸ் நீங்கள் பிசியாக இருந்தால் உங்களுக்கு பிசின்னு காட்டும், பிசிஎம் இருந்தால் பிசிஎம்னு காட்டும், எம்பிசியாக இருந்தால் எம்பிசின்னு காட்டும், அல்லது எஸ்டியாக இருந்தால் எஸ்டிஏவாக இருந்தால் இல்லை எஸ்டியாக இருந்தால் உங்களோட ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி டர்ன் அங்கே காட்டும். அது மட்டும்தான் காட்டும். எல்லா கம்யூனிட்டியுடைய வேகன்சி பொசிஷன் உங்களுக்கு காட்டாது. ஸோ உங்களுக்கு அங்கே 2 காலம் தான் இருக்கும். ஸோ காலம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஓசிங்கிற காலம், அதாவது ஜென்ரல் காலம், அதான் வேறு ஒன்றும் இல்லை. செகண்ட் காலம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி டேர்ன் அங்கே காட்டும். எந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி பேசிஸில் இருக்கக்கூடிய வேகன்சி பொசிஷன் சீட் பொசிஷனை காட்டும். ஓகே, இதில் அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அதில் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 1 2 இல்லை 5 6 இல்லை ஏதோ சம் நம்பர் சம் 30 அதுதான் அந்த ஆக்சுவல் சீட் பொசிஷன் எவ்வளோ எத்தனை சீட் இருக்குங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு கண்ட தெரியுது பாருங்க, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாலிஸ் சிஇஜி கேம்பஸ் தெரியுது. ஸோ நீங்கள் எதுவுமே போடல, எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த எந்த காலேஜுடைய நேம் போட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த காலேஜில் இருக்க எல்லா பிரான்ச்சஸும் லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். நீங்கள் பிரான்ச் வைஸ்லாம் போய் ரொம்ப தேட வேண்டாம். நீங்கள் காலேஜ் நேம் கிளியராக தெரிஞ்சுட்டா போதும். காலேஜ் நேம் கொடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து காலேஜ் கோட் நம்பர் இருந்துச்சு, காலேஜ் கோட் நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் ஆனால் அங்கே வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி காலேஜ் நேம் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க பேரண்ட்ஸ். ஏன்னா ஒரே நேமில் பல காலேஜஸ் இருக்குது. வெவ்வேறு மேனேஜ்மெண்ட்டு வெவ்வேறு இடங்களில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரே நேம் வச்சுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சென்னையில் ஒரு காலேஜ் இருக்கும், அதே நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நமக்கு கோயம்புத்தூர்லையும் அதே நேமில் காலேஜ் இருக்கலாம், இல்லை வந்து மதுரையில் அதே நேமில் காலேஜ் இருக்கலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா வெவ்வேறு ட்ரஸ்ட்டுங்கிறனால என்ன நேம்லாம் காலேஜ் வைக்கலாம். அதே மாதிரி சில நேரத்தில் ஒரே மேனேஜ்மெண்ட்டு ஒரே நேம் கொண்ட காலேஜ் வெவ்வேறு ஊரில் வச்சுருக்கலாம். அதுவும் செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும், பக்கத்தில் இருக்கிற 3 டிஸ்ட்ரிக்டில் சேம் நேமில் காலேஜ் ஆரம்பிச்சுக்குவாங்க. சில நேம் என்ன செய்வாங்கன்னா சில காலேஜஸ் சில மேனேஜ்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா ஒரே நேமில் பின்னாடி ப்ரிஃபிக்ஸ் அதை சஃபிக்ஸ் மட்டும் மாற்றும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் நேமு என்ஜினியரிங் காலேஜ், உதாரணத்துக்கு இப்போ காஜா என்ஜினியரிங் காலேஜ்
இன்னொன்று காஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். புரியுதுங்களா? இல்லைன்னா காஜா இன்ஜினியரிங் காலேஜ் கூட என்ன செய்வாங்கண்ணே? இன்ஜினியரிங் காஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காஜா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காஜா காஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எப்படி வேணா வைக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம் ஒரே மாதிரி இருக்கும், பின்னாடி இருக்கிற நேம் மட்டும் மாறி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியஸாக பாருங்க. மாற்றி பேரை வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் அதுக்கு தான் உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நிதானமாக உட்காந்து ஃபில்அப் பண்ணுங்க. அதுதான் ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண உட்காரும்போது உங்கள் கையில் ஒரு லிஸ்ட் இருக்கணும். பிரிண்டட் ஃபார்மெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கைப்பட எழுதியிருந்தாலும் சரி, காலேஜ் கோட் நம்பர் இருக்கணும், காலேஜ் நேம் அதில் இருக்கணும், என்ன அந்த அந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் எந்த பிரான்ச் செலக்ட் பண்ண போகிறீங்க அதை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் கோர்ஸ் கொடுக்கும்போது ஒரே காலேஜில் 2 சாய்ஸஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். வேகன்சி பொசிஷன் நம்ம சொன்னோம் ஏற்கனவே. ஸோ நீங்கள் கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக போகிறீங்களா, காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக போகிறீங்களா? காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக போனீங்கன்னா ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிட்டு அதே காலேஜில் நீங்கள் 2 3 சாய்ஸஸ் கூட கொடுக்கலாம். கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் ஒவ்வொரு காலேஜும் நீங்கள் ஃபஸ்ட் கோர்ஸ் வைஸ் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம வீடியோ அதில் பற்றி பேசியிருக்கோம். கடைசியில் அதை பற்றி நான் இன்புட் கொடுக்குறோம். ஸோ இதில் இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் காலேஜ் நேம் டைப் பண்ணுறீங்க. ஸோ ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஒன்று வந்து காலேஜ் நேம். நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணிங்கனாவே வரிசை இந்த மாதிரி காலேஜுடைய லிஸ்ட் காட்டும். உங்களுக்கு எந்த காலேஜும் நீங்கள் அந்த காலேஜை நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த அந்த ஸ்டார்டிங் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்கனே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர்ஸ் டைப் பண்ண ஆரம்பிச்சாவே அது காலேஜ் சம்மந்தமான இங்கே வந்து 1 2 3 அப்படி தான் இங்கே டிஸ்பிளே இப்போ நீங்கள் பார்க்குறது. இஜிங்கிறது நம்பர் 1, அதனால தான் அது 1 காட்டுது. ஏசிடிங்கிறது 2, அதனால தான் 2 காட்டுது. ஸ்கூல் ஆஃப் பிளானிங் 3, அதனால தான் இது 1 2 3 4 இது அந்த இந்த வரிசை கிரமத்தில் தான் இருக்குது. இந்த ஆர்டர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நேம் டைப் பண்ண ஆரம்பிச்சிக்கும் போது அதுக்கு உண்டான ரிலேட்டடாக நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கட் ஆஃப் மார்க் செக் பண்ண பார்த்தீங்க இல்லையா டிஎன்ஏ வெப்சைட்டில், அதே ப்ரொசீஜர் தான். ஸோ புதுசு ஒன்றுமே கிடையாது. இந்த டிஸ்பிளே தான் கொஞ்சம் மாறி இருக்கே தவிர சேம் ப்ரொசீஜர் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் காலேஜ் நேம் கொடுத்து டைப் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து கோட் நம்பர் தெரியும், காலேஜ் கோட் நம்பர் தெரியும், அப்போ காலேஜ் கோட் நம்பர் கொடுத்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் பிரான்ச்சஸ் மூலமாக இன்ஸ்டியூஷன் தேடணும்னா பிரான்ச்சஸ் மூலமாக அந்த இன்ஸ்டியூஷன் தேடலாம். சப்போஸ் நீங்கள் பர்டிகுலர் பிரான்ச் எடுத்தீங்கன்னா நம்பர் 1லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை காலேஜுடைய லிஸ்ட்டையும் அது போட்டுரும், வரிசையாக போட்டிருக்கும் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் மட்டும். ஸோ அப்படியும் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக போகிறதா இருந்தால் இப்படி தான் நீங்கள் போகணும். ஓகேங்களா? நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் பார்க்கணும். நீங்கள் கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் பார்த்தோம் இல்லையா, கட் ஆஃப் மார்க்கு என்னென்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணீங்களோ சேம் சிஸ்டம் தான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி காலேஜ் கேட்டகரி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜா, எய்டட் காலேஜா, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டா, செல்ஃப் ஃபினான்சிங், அதில் வந்து மைனாரிட்டி காலேஜா, நான் மைனாரிட்டி காலேஜா, அட்டானமஸ் காலேஜா, விமென்ஸ் காலேஜா, எல்லா வகையான கேட்டகரி அதில் அவைலபிள் இருக்குது. அந்த கேட்டகரி போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பார்க்கணுனாலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த 5 ஃபில்டர்ஸில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரின்னு கொடுத்து மேலே கொடுத்தோன்னே பாருங்க, கீழே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த காலேஜில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வந்துருச்சு. அந்த கோர்சஸில் என்னென்ன பொசிஷன் அவைலபிளாக இருக்குது இதில் கொஞ்சம் கவனிங்களேன். தேர்ட் ரோவில் பாருங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில், அதாவது கிருஷ்ணகிரி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசியில் 0 ரெட்டில் வந்துருக்கு. அப்போ நீங்கள் ஓசியில் போய் சீட் செலக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பிசி கேண்டிடேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிசியில் 3ன்னு காட்டுது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பிசி கோட்டாவில் தான் அலாட் ஆகுமே தவிர ஓசி கோட்டாவில் அலாட் ஆகுது. ப்ரொவைடட் பிசியில் உங்களுக்கு அலாட் பண்ணும்போது அந்த சீட் இருக்கணும். இப்போ வந்து சீட் அவைலபிலிட்டி காட்டுது. நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி இன்னொரு பிசி கேண்டிடேட் இன்னொரு 3 பேர் இல்லை, இங்கே 3 சீட் தான் இருக்கு. 30 இல்லை 3000 பேர் இல்லை 30,000 பேர் கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு 3 சீட்ஸ் வேகன்சி இருக்குன்னு காட்டுது. ஸோ இந்த சைடில் காட்டுறது எல்லாமே வேகன்சி பொசிஷன். உங்களுடைய கம்யூனிட்டி ரவுண்டும் ஓப்பன் காம்படிஷன், அதாவது ஜென்ரலில் எத்தனை சீட்ஸ் வேகன்சி இருக்குன்னு காட்டும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் போய் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நேமை டைப் பண்ணி காலேஜ் நேம் கொடுக்குறீங்களா, கொடுத்தோன்னே நீங்கள் அதில் போய் எந்த பிரான்ச் வேணுமோ லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஸ்கொயர் பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனில் போய் நீங்கள் ஜஸ்ட் கர்சரை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய ஆர்டர் தானாக வந்துடும். ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால நம்ம ஒரு 1 தானாக வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்தது தருமபுரி செகண்ட் ஒன்று எடுக்கிறோம். இதில் போய் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், இதுலேயும் இதே மாதிரி எடுக்கிறோம். வேகன்சி பொசிஷன் இருக்குது. நமக்கு செலக்ட் பண்ணோடனே ஆட்டோ இந்த 1 2ங்கிறது தானாக வந்து சாய்ஸ் ஆர்டர் 2ங்கிறது தானாக வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ சாய்ஸ் ஆர்டர் 3 கொடுக்குறோம். நம்ம சாய்ஸ் ஆர்டர் 3 வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்படியே நீங்கள் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளோ வேணால் நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நீங்கள் 100 200 300 அதெல்லாம் தெரியாது. உங்கள் கட் ஆஃப் மார்க்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கும் நீங்கள் கிளியராக நினைக்கிறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்த பிறகு நீங்கள் சாய்ஸஸ் ரீஆர்டர் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன கொடுத்தோம், பர்கூர் கிருஷ்ணகிரி கொடுத்தோம், செகண்ட் தருமபுரி கொடுத்தோம், தேர்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ நீங்கள் வேணும்னா இப்படி மாற்றி கூட வச்சுக்கலாம் உங்கள் ஆர்டரை. பாருங்கள், சாய்ஸ் நம்பர் 1 முதல்ல வந்து எது இருந்தது, பர்கூர் இருந்தது. சாய்ஸ் நம்பர் 2 வந்து
தருமபுரி இருந்து சாய்ஸ் நம்பர் 3லேருந்து நம்ம யூனிவர்சிட்டி பார்ட் கொடுத்தோம். இப்போ நம்ம மாற்றிருக்கோம் அப்படியே சாய்ஸஸ். அது ஒன்று நீங்கள் நீங்கள் அந்த நேமுக்கு அந்த எந்த சாய்ஸை மேலே கீழே போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே அந்த நேமை கிளிக் பண்ணி மேலே கீழே நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் மூவ் ஆகிக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் சைடில் பாருங்கள், ஆக்ஷன் பட்டன் சைடில் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த ஆக்ஷன் பட்டன் யூஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் கர்சர் ஆரோ மார்க் கொடுத்து அந்த அப் அண்ட் டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் மேலே கீழே கொண்டு போகலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு சாய்ஸை நீங்கள் விருப்பம் இல்லை எடுக்கணும்னா அந்த டெலீட்னு சொல்லிட்டு அந்த பாருங்கள் டஸ்ட்பின் மாதிரி கொடுத்துருக்கே அந்த டெலீட் பட்டனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாய்ஸ் டெலீட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் டவுன்லோட் மை சாய்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக எனேபிள் ஆகிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டர் நீங்கள் சாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்த பிறகுவே மேலே பாருங்கள் ஆட் மோர் சாய்ஸஸ்னு ஒரு ஐகான் கிளிக் ஆகிக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னும் சாய்ஸஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட் மோர் சாய்ஸஸ் நீங்கள் போய் கிளிக் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள் ஆட் மோர் சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நீங்கள் சாய்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கு, ஸோ 4 சாய்ஸ் அதை கொடுக்குறோம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இந்த ஆர்டர் கொடுத்த முடிச்ச பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ டிஸ்பிளேல பாருங்கள் 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ ஆட் மை சாய்ஸஸ் இருக்குது, டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி கொடுத்துட்டே போகணும். கொடுத்துட்டே போன பிறகு நீங்கள் சப்போஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைனல் பண்ணிட்டீங்க போதும் நான் லாக் பண்ணிக்கிறேன்னா சாய்ஸஸ் நீங்கள் லாக் பண்ணணும். ஸோ 3rd டே 5 PM நீங்கள் லாக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் லாக் பண்ண மறந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் நீங்கள் வச்சு நீங்கள் என்ன சாய்ஸ் கடைசியாக வச்சிங்களோ அந்த சாய்ஸஸ் போய் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ லாக் பண்ண பிறகு நீங்கள் லாக் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும். தயவு செஞ்சு வேறு யார்ட்டையும் லாக் பண்ண கொடுக்காதீங்க. காரணம் என்னென்னா நீங்கள் ஃபைனலாக ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சாய்ஸஸ் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் லாக் பண்ணலாம். லாக் பண்ணும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி தான் லாக் பண்ண முடியும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. அதனால் யார்ட்டையும் கொடுக்காதீங்க. நீங்களே பண்ணுங்கள் நேரடியாக. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் டைரெக்டாக நீங்களே உட்காந்து பண்ணுங்கள். லாக் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் உங்கள் சாய்ஸஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணால் பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகும். அந்த பிடிஎஃபை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் எடுத்து கையில் ரெடியாக வச்சுக்கலாம் கிராஸ் செக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் வரும். இந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை சாய்ஸ் கொடுத்தீங்களோ அத்தனை சாய்ஸஸ் இதில் இருக்கும். ஸோ இதை டிஸ்பிளே நான் பண்ணிக்கிறது போன வருஷத்துடைய இது 23 கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ உங்கள் புரியத்துக்காக சொல்ல வரேன். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது பிடிஎஃப் டோட்டல் பேஜ், லெஃப்ட் சைடில் காமிச்சிருக்கிறது ஜஸ்ட் அதோடைய ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம் லிஸ்ட் எப்படி இருக்குங்கிறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சாய்ஸஸில் என்னென்ன காலேஜ் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், நாங்கள் பிரான்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம். இது எங்கள் சேனல் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது கைடன்ஸ் வேணால் கூட பிஃபோர் யூ கோ ஃபார் சாய்ஸஸ் இந்த வீடியோஸை போய் பாருங்கள். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃபாக அந்த லிஸ்ட்டுமே கொடுத்துருக்கோம், எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பேசின இந்த வீடியோ மாதிரியே டோட்டில் ஒரு வீடியோ டேட்டா டிஎன்ஏல பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ லிங்க்குமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம். இதே மாதிரி இந்த 4 சப்ஜெக்ட்ஸுக்கு தேவையான அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸுமே நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறோம். வேணும்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுவே யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ நிதானமாக கவனமாக யோசித்து ரொம்ப பொறுப்போட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் சாய்ஸ் ஃபில் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்கள் சேனல் சார்பாக எங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோடு விரைவில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Take care and congratulations for all the students and parents. Thank you.